விருது பெற்ற எனது தோழமை நீதிபதி ஜோதிமணி அவர்களே, மற்றும் விருது பெற்ற எனது கழுதகை நண்பர் பழனி பெரியசாமி அவர்களே, எனக்கு முன்னாலே மிக அருமையாக பேசிய செல்வப் பெருந்தகை அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கலைவாணர் அவர்களே, தொகுப்புரை வழங்குகின்ற செந்தில்குமார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய திருமதி ராஜேஸ்வரி மங்களகுமார் அவர்களே, மற்றும் இங்கே மாப்போசி அவர்களின் குடும்பத்தினரை, எனது அருமை நண்பர் காந்தி அவர்களே, நம்முடைய மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளுமாறு அருமையாக பாடிய சந்தோஷம் அவர்களே, என்று அவர் பேரே சந்தோஷம், எனது நண்பர் தெய்வசிகாமணி அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தமிழகத்தின் தவப்புதல்வர், தமிழகத்தின் தலையாய தமிழர் மாப்போசி அவர்கள் 17வது நினைவை போற்றும் வகையிலே இங்கே அருமையாக விழா எடுத்திருக்கின்ற திருமதி மாதவி பாஸ்கரன் அவர்களே, நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், செல்வப் பெருந்தகை அவர்கள் கூறியது போல் இந்த விழா அரசு விழாவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் திருமகளாக இருக்கிறதால் செய்தார்கள். குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்றார்கள் என்றால் உண்மையிலே நான் ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் சிறு துயரம். ஏன் தமிழுக்காக பாடுபட்ட ஒரு தலைமகனை, வாழ்க்கையெல்லாம் தமிழ் 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 என்று ஒரே நோக்கத்தை கொண்டிருந்த அவருக்கு ஏன் தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு அவருக்கு நல்லபடியாக மரியாதை செய்யவில்லை. மரியாதை செய்வதென்றால் செல்வப் பெருந்தகை அவர்கள் கூறியது போல் முதலாக அருள் கூர்ந்து இந்த அரசு மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். அது தமிழக அரசின் கடமை என்று நான் கருதுகின்றேன். உச்ச நீதிமன்றத்திலே இருந்திருந்தால் உத்தரவே போட்டிருப்பேன். ஆனால் இப்பொழுது சாதாரண குடிமகன் என்றால் நீங்கள் ஏதோ அர்த்தம் செய்த வேண்டும். என்னை பொறுத்தவரையில் மாப்போசி அவர்களிடத்திலே அவ்வளவு அன்பும் மரியாதையும் கொண்டவன். ஆகவேதான் இதுவரை பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். உலகத்தில் அனைத்து நாடுகள் மதுவை தொட்டதே இல்லை. அதுதான் மாப்போசி அவர்கள் நேரத்திலே சொல்வார்கள். இவ்வளவு தேசங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க, நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க, எப்படி அதை தவிர்க்கிறீங்கன்னு நான் சொன்னேன். தவிக்கிறென்றால் மகாத்மா காந்தி அவர்களையும் உங்களையும் நினைத்துத்தான் அதை தவிர்க்கின்றேன் என்று சொன்னேன். அப்படியே இங்க பழனி பெரியசாமி ஒன்று சொன்னார். இந்த விருதுகடத்தில் எனக்கு ரொம்ப பெருமை, தினம் அவர் முகத்தை பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மாப்போசி அவர்கள் 1980 என் முதலிலே எழுத்தாளராக நான் மாறிய நேரத்தில் சிந்தனை மலர்கள் என்ற ஒரு புத்தகத்தை நூலை படைத்தேன். அதற்கு பாராட்டுரை
மேலவை தலைவராக இருந்தவர் பாராட்டுரை வழங்கினார். அதிலே அருமையாக சொல்லியிருக்க. ஏன்னா எப்பொழுதுமே ஜட்ஜி சாட்சியம் இல்லாம, எழுத்து சாட்சியம் இல்லாம, வாய்மொழி சாட்சியம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜோதிமணி வேற பக்கத்தில் இருக்கிறார். அதனால அவர் எழுதுகிறார், என் உள்ளத்தில் இடம் பிடித்தவர் திருமோகன் என்று சொல்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மாப்போசி அவர்கள் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன், எவ்வளவோ தலைவரோடு, பெரியார், அண்ணா, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், இவர்களெல்லாம், ராஜாஜி, அவர் எல்லாத்தையும் பழகிருக்கேன். ஆனா இவர் போன்று அன்பும் மரியாதையும் இருக்கிற ஒரு மனிதன் இனிமே பிறக்கவே முடியாது என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை. இந்த சமயத்தில் கைத்தட்டுறவங்க சொல்ல ஐயா அவர்களே சொல்லுவாங்க, ஏங்க இந்த நாட்டில் என்ன திடீர்னு கஞ்சர்கள் ஆயிட்டாங்க, என்ன கஞ்சம் விட்டாங்க? நாட்டில் கை தட்டுறது மாத்திரம் மெல்ல தட்டுறாங்களே, நல்லா தட்டக்கூடாதா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறோம். ஐயா அவர்கள், காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல சிறிய உருவம், அந்த வெங்கல குரலோடு பேசுகின்ற பொழுது உணர்ச்சி மயமாகவே ஆயிடுவார். எந்த பல நேரங்களிலே அவர் மேடையிலே அழுதிருக்கின்றார். நான் அப்பொழுது பக்கத்தில் இருந்து ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கடைசியாக ராஜேஸ்வரி கல்யாண நடக்கின்ற பொழுது சொன்னேன், ஐயா நீங்க உணர்ச்சி வரப்படு. இல்லை என்னால் பொறுக்க முடியல, என்ன பொறுக்க முடியலங்கிறதுக்கு அவருடைய எழுதந்தினார். நாம் அவரை பற்றி அறிவதெல்லாம் சிலம்பு செல்வர் என்று. ஆனால் அவர் தன்னை பற்றி சொல்கின்றார், கீழ் ஜாதியிலே பிறந்தேன், ஏழை விவசாயியின் மகனாக பிறந்தேன், ஆனால் இந்த சமுதாயத்திலே முன்னேற பாடுபடுகின்றேன். இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால் ஜாதி கொடுமைகள் நிறைந்த சமுதாயம், ஆங்கில மோகம் கொண்ட சமுதாயம். இதற்கு நடுவிலே நான் எவ்வாறு முன்னேறுவேன், முன்னேறுவது சுலபம் அல்ல, எளிதல்ல என்று சொன்னார். ஆனால் அவர் முன்னேறினார் என்றார். தமிழ்நாட்டிலே மிக பெரிய அளவிலே முன்னேறினார். அவரை சிலம்பு செல்வர் என்று நாம் அழைக்கின்றோம், அன்பாக மரியாதை. அவர் சொல்லுகிறார், நான் ஏழை என்று. ஒரு இடத்துல சொல்றார், நான் ஒன்றுமே சம்பாதிக்கவில்லை, என் மக்களுக்காக ஒன்றுமே சம்பாதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சம்பாதிக்க நேரம் எது என்றார். அதுக்கு மேல் நான் சொல்லக்கூடாது. சம்பாதிக்க நேரம் எது என்றார். நான் ஏன் இவ்வாறு சொல்கிறேன்? அரசியலில் தூய்மை செல்வர், அவர் நேர்மை செல்வர். உண்டா சொன்னாரு அண்ணா, அரசியல் ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையிலேயே மூழ்கி இருந்தாலும் கூட தூய்மையாக நேர்மையாக ஒரு மனிதர் இருந்தார், இறுதி வரைக்கும் இருந்தார். அது மாப்போசி. மாப்போசி ரொம்ப பேருக்கு தெரியாது, சும்மா பேசுறீங்க. ஆனா அவரோட நேரில் பழகணும் தான் தெரியும். இங்கே வருகின்ற இங்கே நிற்கின்ற பொழுது நான் உணர்ச்சிகளால் உந்தப்படுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற தலைவர் நமக்கு கிடைப்பாரா என்று சந்தேகம் மட்டுமல்ல, கிடைக்கவே மாட்டார் என்பதிலும் எனக்கு ஒரு விதமான ஆதங்கம் கூட உண்டு. அவர் இலக்கியத்தின் செல்வர். இலக்கிய செல்வர் என்றால் அவருடைய திருமகனார் திருநாவுக்கரசு இருந்தபோது சொல்லுகிறார், துயரத்தை மறப்பதற்கு இலக்கியம்தானே துணை என்று எழுதியிருக்கின்றார். அவர் நூல் எழுதியிருக்கார். எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்படியெல்லாம் இலக்கியத்தில் பாடல். அவருக்கு திருக்குறள், திருவள்ளுவர், கம்பர், பாரதி இவர்கள் 3 பேரும் உயிர். அவர் என்ன, நான் அவர் கேட்டிருக்கேன், என்னையா நீங்க திருவள்ளுவர்? மகாத்மா காந்தி ஒருவர் தான் திருவள்ளுவர் வழியிலே நடந்தார். எனக்கு கூட இவர் என்ன அதிகமா ரொம்ப மிகப்பிடித்து சொல்றாருன்னு நினைச்சேன். நான் உண்மையாவே சொல்றார் ஒரு இடத்துல, மகாத்மா காந்தி அவர்கள் நேட்டால் மாகாணத்திலே, தென்னாப்பிரிக்கா நாட்டிலே நேட்டால் மாநிலத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அவரை சிறைக்கு அழைத்து சென்றார். அந்த நேரத்தில் அந்த கவர்னர், ஆளுநர்
அவரை அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்று இந்த சிறைக்கதவை திறந்தவுடன், காந்தி அவர்களே, மிஸ்டர் காந்தி, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ காட் டு லிவ் ஃபார் 3 years. இந்த இடத்தில் தான் 3 ஆண்டுகள் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். இடத்தை பார்த்தார், அப்படியே கேவலமா இருந்தது. எங்க பார்த்தாலும், இப்ப நம்ம மருத்துவமனைகள் இருக்கிற எங்க பார்த்தாலும் எலிகள், அப்புறம் என்னென்னமோ கேவலமா இருந்தது. பார்த்த உடனே அந்த காலால் எட்டி உதைத்தான் அந்த கவர்னர். கீழே போய் விழுந்தார் என்று எதுக்கு சொல்றார்? அப்ப சொல்றார், 3 ஆண்டுகள் கழித்து வெளியே வருகின்றார் காந்தி அவர்கள். அப்பொழுது காந்தி, மகாத்மா இல்லை, காந்தி அவர்கள், காந்தியடிகள் அவர்கள். அப்பொழுது கையில் ஒரு புது பொட்டலத்தை ஒரு தினசரி தாளில், செய்தித்தாளில் போய் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கவர்னர் கையில் கொடுக்கிறார். ஐயா, வாட் இஸ் திஸ் மிஸ்டர் காந்தினர்? நான் வந்து ஒரு சின்ன பரிசாக தருகிறேன். பிரித்து பார்த்தார், அதிலே ஒரு ஜோடி செருப்பு இருந்தது. என்ன? நான் என் கையால் உங்களுக்காக செய்தேன் என்றார். நான் கைப்பட செய்தேன் என்றார். அந்த கண்ணஞ்சனாகிய கவர்னர் கூட அப்படியே கண்ணீர் விட்டான். இதை மாப்போசி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக அருமையாக சொல்வார், உணர்ச்சி வசமாக சொல்கின்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல் என்றான். இது திருக்குறள் வழி, மகாத்மா காந்தி வழி, அந்த வழியிலே தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்வார்கள் மாப்போசி அவர்கள். நான் ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், ஒரு இடத்துல ராமனும் சீதா பிராட்டின் வாக்குவாதம் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். மிக அருமையாக எழுதுகிறார். நான் ராமனை பற்றி குறை கூற மாட்டேன். ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்கள் இறக்கின்ற பொழுது ஹே ராம், ஹே ராம் என்று சொன்னார்கள். அந்த ஹே ராம், அந்த ராமனுடைய சீடன் நான், மகாத்மா காந்தியுடைய சீடன் நான். ஆகவே ராமனை பற்றி குறை செய்ய மாட்டேன் என்று அருமையாக எழுதியிருக்கின்றார். ஏன் நான் இவ்வாறு கூறுகிறேன்? இலக்கியம் அவருக்கு அப்படி. பாரதியாரை பற்றி, கம்பனை பற்றி, வள்ளுவனை பற்றி எவ்வளவு அவர் சொல்ல, சிலப்பதிகாரத்தை பற்றி மிக அருமையாக சொல்கிறார். அதில் எந்த விதமான ஐயம் இல்லை. எதற்காக நான் இவர் கூறுகிறேன்? இலக்கியத்தின் செல்வர், அதே போல ஆன்மீக செல்வர். அவருக்கு பெரியாரிடத்திலே பெரிய மரியாதை இருந்தது. ஆனாலும் அவருடைய போக்கு, அவருடைய பாதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய கருத்துக்கு ஒவ்வாது என்று சொன்னார். சொல்லி இருந்த போதிலும் இவரும் அவரும் போதான் விருதுநகரில் இறங்குறாரு. விருதுநகரில் பெரியார் போகணும், ஐயாவும் பெரியார் போகணும். பெரியார் அவர் வந்திருக்காருன்னு ஒன்று இவருக்கு ஒரே வியப்பா இருக்கு. பார்த்தது அப்பா முதல்ல பார்க்க, கொடைக்கானல் ரோட்டில் பெரியார் அவர்கள் இட்லி கொண்டாந்து கொடுக்குறாரு. 4 இட்லி கட்டிட்டு வந்து கொஞ்சம் சட்னி, சர்க்கரை எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இது அப்படியே பார்த்தேன். நம்முடைய போக்கு வேறு, நம்முடைய எண்ணங்கள் வேறு. இவ்வளவு பெரிய மனிதர், அவரும் மணியம்மை வந்து கொடுத்த உடனே அப்படியே அறிவித்தார். அதான் சொன்னார், இவ்வளவு அவர் அருமையான மனிதர் நாம் பார்த்ததில்லை. பெரியாரை பற்றி சொல்லுகிற போது சொன்னார். அதே போலதான் இங்கே தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து, சங்கரலிங்கனார் எல்லாம் மறந்துட்டான். மிக அருமையா காந்தியை பற்றியே மறந்துட்டாங்க. இல்லை காந்தி, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சர்வீஸ் கமிஷன், அதாவது தேர்வாணையத்தில் இருக்கோம். அப்போ வந்து ஜட்ஜா இருந்தேன். ஜட்ஜா இருந்தப்போ முன்சிப் செலெக்ஷன், மாவட்ட நீதிபதி செலெக்ஷன். அப்போ ஒரு பையன் வந்தான். அவன் பேர் காந்தி. உங்க இல்லை, அவன் பேர் காந்தி. ஏப்பா, கர்னல் மகாதேவன் தான் சேர்மன். நடந்தே சொல்றேன், நான் பொய்யா சொல்றேன். பொய் சொன்னாக்கா நியாயம் இல்லை, கடந்தே சொல்றேன். அவருக்கு ரொம்ப பையன் நடுங்கிட்டு இருந்தான். அவன் முன்சிப் 7 வருஷம் அந்த பையனுக்கு சட்டத்துறையில் வக்கீலாக பணியாற்று. யூ காட் அ குட் நேம் அப்படின்னாரு. உட்கார தம்பிங்கள கொஞ்சம் சவகாசப்படுத்தினதுக்காக, ஒரு அருமையான பேர் இருக்கே உங்களுக்கு அப்படின்னாரு. உங்க பேர்ல ஒரு உலகப்பெரிய தலைவர் இருந்தார் தெரியுமா? யோசனை பண்ண 5 நிமிஷம் ஆச்சு முடியல.
தெரியலையா அப்படின்னா have you heard of மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தினா தெரியலீங்களா சார் மகாத்மா காந்தியால முழு பெயராவது தெரியுமா நான் தெரியாது அதுதான்ப்பா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சொன்ன உடனே அப்படியே நான் துடிச்சுட்டேன் 7 ஆண்டுகள் வக்கீலாக இருந்தவருக்கு மகாத்மா காந்தியை பற்றி தெரியல அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் எப்ப இது நடந்தது 1968 இப்ப என்ன 2000 நம்முடைய மாப்போசி அவர்கள் சில குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் அது தனிப்பட்ட உறுதி முதலிலே இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல என்னுடைய புத்தகம் சிந்தனை மலர்களுக்கு நான் அவரிடம் பாராட்டுரை வழங்கினேன் அப்படியே படித்துவிட்டு அப்பொழுதுதான் எழுதினார் என் உள்ளத்திலே இடம் பிடித்தவர் நீதிபதி மோகன் அவர்கள் என்று சொன்னார்கள் என்று எழுதியிருக்கின்றார் அதை தான் நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் எனக்கு கிடைத்த இதுவரை பல விருதுகள் பரிசுகளும் விழாக்களிலே வந்திருக்கின்றன உலகம் முழுக்க ஆனால் நான் பெரிதாக மதிப்பது வாழ்க்கையிலே மிக பெரிதாக மதிப்பது இந்த மாப்போசி அவர்களுடைய என்னுடைய அருமையான பாராட்டுரையைத்தான் ஏனென்றால் அது உள்ளத்திலே இருந்து வருகிற வெறும் எழுத்து மட்டுமல்ல உள்ளத்திலே இருந்து வருகிற பாராட்டுரை இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி வீட்டுக்கு வருவார் ஒரு நாள் வந்து பார்த்தேன் எப்பொழுது என்னுடைய வழக்கம்னா பெரியவங்கன்னா வந்தா போய் அவர்களை வழி அனுப்புறதுக்காக காருக்கு போனேன் ஐயாவே டாக்ஸியில் வாடகை வண்டியில் வந்திருந்தாங்க உண்மையாகவே என் நெஞ்சம் துடித்தது என்னையா இந்த மாதிரி வாடகை வண்டியில் வந்திருக்கீங்க எனக்கு காரே இல்லைன்னாரு யார் சொல்ற மாப்போசி அவர்கள் சொல்றாரு காரே இல்லைன்னாரு எவ்வளவு ஒரு தூய்மையான அரசியல்வாதிகள் பார்க்கணும் காரே இல்லைன்னாரு என்னங்க நான் அவர் சொன்னதே சொல்றேன் மேலவையில இருந்து தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இருந்த காரையும் பிடிங்கி போயிட்டா அப்படின்னாரு எனக்கு அப்படியே வருத்தம் உடனே வந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு முதல்வர் அவருக்கு போன் பண்ண ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன மாப்போசி அவர்களுக்கு காரே கிடையாதுன்னு என்ன விளையாடுறீங்க நான் விளையாடல உண்மையைத்தான் சொல்றேன் போய் அவர்கள் அதை அரசு போய் கோப்புகளை பார்த்து ஒரு சிறந்த மனிதர் நம்முடைய மாப்போசி அவர்கள் சில குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் அது தனிப்பட்ட உறுதி முதலிலே இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல என்னுடைய புத்தகம் சிந்தனை மலர்களுக்கு நான் அவரிடம் பாராட்டுரை வழங்கினேன் அப்படியே படித்துவிட்டு அப்பொழுதுதான் எழுதினார் என் உள்ளத்திலே இடம் பிடித்தவர் நீதிபதி மோகன் அவர்கள் என்று சொன்னார்கள் என்று எழுதியிருக்கின்றார் அதை தான் நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் எனக்கு கிடைத்த இதுவரை பல விருதுகள் பரிசுகளும் விழாக்களிலே வந்திருக்கின்றன உலகம் முழுக்க ஆனால் நான் பெரிதாக மதிப்பது வாழ்க்கையிலே மிக பெரிதாக மதிப்பது இந்த மாப்போசி அவர்களுடைய என்னுடைய அருமையான பாராட்டுரையைத்தான் ஏனென்றால் அது உள்ளத்திலே இருந்து வருகிற வெறும் எழுத்து மட்டுமல்ல உள்ளத்திலே இருந்து வருகிற பாராட்டுரை இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி வீட்டுக்கு வருவார் ஒரு நாள் வந்து பார்த்தேன் எப்பொழுது என்னுடைய வழக்கம்னா பெரியவங்கன்னா வந்தா போய் அவர்களை வழி அனுப்புறதுக்காக காருக்கு போனேன் ஐயாவே டாக்ஸியில் வாடகை வண்டியில் வந்திருந்தாங்க உண்மையாகவே என் நெஞ்சம் துடித்தது என்னையா இந்த மாதிரி வாடகை வண்டியில் வந்திருக்கீங்க எனக்கு காரே இல்லைன்னாரு யார் சொல்ற மாப்போசி அவர்கள் சொல்றாரு காரே இல்லைன்னாரு எவ்வளவு ஒரு தூய்மையான அரசியல்வாதிகள் பார்க்கணும் காரே இல்லைன்னாரு என்னங்க நான் அவர் சொன்னதே சொல்றேன் மேலவையில இருந்து தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இருந்த காரையும் பிடிங்கி போயிட்டா அப்படின்னாரு எனக்கு அப்படியே வருத்தம் உடனே வந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு முதல்வர் அவருக்கு போன் பண்ண ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன
மாப்போசி அவர்களுக்கு காரே கிடையாதுங்க. என்ன விளையாடுறீங்க? நான் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். போய் அவர்கள் அரசு போய் கோப்புகளை பார்த்து அவருக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நாளே ஆரம்பிச்சார். 8 8 8 4 8. அம்மா ஞாபகம் இருக்க மாதவி அம்மா செய்வார். எதுக்காக நான் சொல்றேன்னா, அவ்வளவு ஒரு நல்ல மனிதர். யாருக்கிட்டும் கேட்க மாட்டார், எந்த ஒரு இதையும் கேட்க. எங்க வீட்டுக்கு வந்தாலும் காஃபி வேண்டாம் பாரு, மோர் கொடுக்காம பாரு. எதுக்கு நான் சொல்றேன், அவ்வளவு ஒரு நல்ல. இறுதியாக ஒரே ஒரு இது, அவர் இங்கே இசபெல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார். போய் பார்த்து அவருக்கு சிறிது நேரம் அசந்து போயிட்டார். பேச முடியல, அவர்னால பேச முடியலன்னா உணர்ச்சி மயமாக இருந்தார். சொன்னவுடன் என்னுடைய இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு, நீங்களாவது என்னை பார்க்க வந்தீங்களே. யாந்தமாய் ஒரு தமிழுக்காக உழைத்த பெருமானுக்கு தன் வாழ்க்கை முழுவதும் தமிழ்நாட்டிற்கே தலைநகரை கொடுத்தாவது தலைநகரத்தை காப்போம் என்ற அந்த பெருமானாருக்கு இப்படி அந்த திருத்தணி அவர் இல்லாவிட்டால் கிடைத்திருக்குமா என்றால் சந்தேகம். அவருக்கு இந்த கதியா என்று நினைக்கின்ற பொழுது தாழ்ந்த தமிழகமே என்று சொல்வார். அவரே சொல்கிறார் தாழ்ந்த தமிழகமே என்று. எப்பொழுது என்றால், கோவிலுக்கு போனால் வடமொழி அர்ச்சனை, கோர்ட்டுகளுக்கு சென்றால் ஆங்கிலத்திலே வாரம், கச்சேரிக்கு சென்றால் தெலுங்கிலே பாட்டு. இது தமிழ்நாடா என்று கேட்கின்றார். தாழ்ந்த தமிழ்நாடே என்று வருத்தப்படுகின்றார். அப்பொழுதுதான் சொல்ல, இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இனிமேல் வள்ளுவர் தோன்ற மாட்டார், இனிமேல் கம்பர் தோன்ற மாட்டார், வள்ளுவர் தோன்ற மாட்டார். இளங்கோவே இருப்பாரா, வருவாரா என்ற சந்தேகம். பாரதியார் பிறப்பதற்கே அச்சப்படுவார். இப்படி தமிழ்நாடு இருந்தால் எப்படி முடியும்? ஆகவேதான் அவர் கேட்கின்றார், தமிழர்களே ஒன்றுபடுங்கள், தமிழிலே நினையுங்கள், தமிழிலே நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். தமிழை காட்டிலும் ஒரு சிறந்த மொழி இல்லை என்று சொல்கின்றார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இல்லை என்று சொல்கிறார். அது அப்படி அவ்வளவு அருமையாக பாடுபட்டார். அவருடைய நினைவை நாம் பூர்த்தி பண்ண நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாவட்டம் தோறும் இந்த நினைவு நாள் எழுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு சிறிய போர்ட்டலில் வந்து நம்ம பேசுறது மட்டுமல்ல, மாவட்டம் தோறும் பள்ளி பெரியசாமி போன்றவர்கள் எல்லாம் இதுக்கு உண்மையாக முயற்சி எடுத்துக்கணும். ஏனென்றால் நம்ம நல்லதெல்லாம் மறந்துட்டோம். என்ன சினிமாக்கள் அதை பற்றி வேண்டாம். இந்த மாதிரி எங்கெங்கேயோ போகுது நாடு. இந்த நாட்டை திருத்துவது என்றால் மாப்போசி வழி ஒன்றுதான் முடியும், ஒன்றுதான் முடியும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நான் இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு பெருமை கொடுத்ததற்கு நான் மாதவி பாஸ்கரன் அவர்களுக்கும் மாப்போசி குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, வாழ்க மாப்போசி அவருடைய நாமம், வாழ்க அவருடைய புகழ், எஞ்ஞான்றும் வாழ்க, ஞாயிறு இருக்கும் வரை, சந்திரன் இருக்கும் வரை வாழ்க வாழ்க என்று கூறி அமைகின்றேன். வணக்கம்.